வெர்சஸ் சேலஞ்சிங் 8 அப்ளை பண்றதுக்காக வந்திருக்கேன். தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. பெர்ஃபார்மன்ஸை துவங்கலாம். போடு. இந்த மாதிரி ஒரு டான்ஸ் மாரத்தான தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னோம்னா பிக் பாஸ்ல கடந்த கொஞ்ச நாட்களாவே ஒரே சண்டையும் சச்சரவும் போட்டி பொறாம வன்மம் இந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு டான்ஸ் சம்பந்தமான ஒரு டாஸ்க் வைக்கலையேன்னு பிக் பாஸ் ரசிகர்கள் மிகவும் ஏக்கமா இருந்தாங்க. அதை பூர்த்தி செய்யற மாதிரி இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளுக்கு 8 பேர் வந்திருக்காங்களே, அவங்களோட போட்டி போட்டு வின் பண்றாப்ல டாப் 8 கண்டஸ்டன்ஸ் விசஸ் அவங்களோட சேலஞ்ச் பண்ற 8 கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு இடையில வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷனே வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கேரக்டர், முக்கியமா வந்து கில்லியில உள்ள த்ரிஷா அவங்க கேரக்டராவும் ஷேலோனா பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி சௌந்தர்யாவை போட்டிருக்காங்க. ஆனா சௌந்தர்யா அதுல சும்மா கலக்குன்னு கலக்கி டான்ஸ் ஆடி இருப்பாங்க போல. ஏன் அப்படின்னம்னா இந்த ப்ரோமோ வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது நேத்தே வந்து சௌந்தர்யா வந்து இந்த டான்ஸை பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வெளியானதுல இருந்து சௌந்தர்யாவுக்கு ஒரே வந்து சோசியல் மீடியால புகழாரம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அருண் வந்து வாரணமாயிரம் சூர்யா மாதிரி வந்து கேரக்டர் போட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பண்ணிக்கிட்டாங்க. முத்து கூட அங்கங்க வந்து அருண் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சில ஓட்டிக்கு இருந்தாப்ல, அது சும்மா பண்ணாதான் இருந்தது. அடுத்து நம்ம தர்ஷா குப்தா வந்தாங்களே, அவங்க வந்து இந்த காத்து வாக்கு 2 காலத்துல வந்து சமந்தாவோட அந்த கத்தீஜா கேரக்டரை வந்து பத்திஜா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா அவங்க கேரக்டரா வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி பல பேர் பல கேரக்டர் எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா வந்து தல அஜித் மங்காத்தா அந்த கேரக்டரை வந்து சிவா வந்து எடுத்திருக்காப்ல. அதே மாதிரி வந்து ரஜினி படையப்பா கேரக்டர் வந்து நம்ம தீபக் எடுத்திருக்காரு. இது இல்லாம நம்ம ஃபேட்மன் ரவியும் ஒரு கேரக்டர் எடுத்து டான்ஸ் ஆடிருக்காரு போலுக்க. உண்மையிலே அதெல்லாம் பாராட்டக்கூடியதான். உண்மையிலே இந்த டான்ஸ் மாரத்தான் பார்க்க பிக் பாஸ் முடிய கூட ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் இந்த வீக் காத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரோட பெர்ஃபார்ம் வந்து பட்டையை கிளப்புவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.